ட்ரேடிங் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்டு. அதில் பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷமாக இருந்தாலுமே இது வந்து ஹைலி ஒரு மேல் டாமினேட் சொசைட்டி. ஃபீமேலை விட மேல் பார்ட்டிசிபேஷன்ஸ் எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு தேவையான டிஃபால்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே மேலை விட ஃபீமேலுக்கு நிறையவே இருக்குது. அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா மேலை விட ஃபீமேலுக்கான சான்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி ஒரு ஃபீமேல் தான் ஹெட்டி கிரீன் அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் பர்சன். 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இந்த பர்சன் குயின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த பர்சனை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி த ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் உமன் இன் த வேர்ல்டே ஒரு ட்ரேடராக ஆனாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டி கிரீன்ற பர்சன் 1834லேயே பிறந்தாங்க அண்ட் ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. பட் இவங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், 200 இயர்ஸ் பிஃபோர்லாம் ஃபீமேலுன்ற ஒரு பர்டிகுலர் பர்சன் படிக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது இப்படின்ற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருந்தது. இந்தியாவில் மட்டுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஃபீமேல் வெல்த்தி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க, அவங்கள பிஸ்னஸ்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த எட்டி கிரீன்ன்றவங்க வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்திருந்தா கூட அவங்க ஃபேமிலியோட மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேல் ஹண்டிங். ஏன்னா 1980ஸில் 1800s 1830ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வேலை ஹண்ட் பண்ணி அதை மீல் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்போனா பெட்ரோல் க்ரூட் ஆயிலெலாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ இந்த வேல் ஹண்டிங்கிறது வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் அப்போவே. ஸோ இந்த மாதிரி வெல்த்தி ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஷிப் எடுத்துகிட்டு நிறைய வேலை ஹண்ட் பண்ணி அதுலேருந்து தான் அந்த ஆயில் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மூலிமா லைட்டு ஃபேக்ட்ரிஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்டி கிரீனை வந்து அவங்களோட ஃபேமிலி பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, நீ இங்கே இருக்கிறத விட நீ கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு போயிரு. ஸோ கிராண்ட் ஃபாதர் வீட்டில் தங்கி நீ அங்கேயே அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள அமைச்சிடுறாங்க. இந்த கிராண்ட் ஃபாதர் ஹெட்டி கிரீனோட கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா பெருசாக கண் அதிகமாக பவர் இல்லை, தெரியாது. அதனால் எல்லா நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டி கிரீன் தான் 13 வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 13 வயசுலேருந்து இந்த ஃபினான்ஷியல் நியூஸு, இந்த ஸ்டாக் நியூஸு, இந்த பாண்ட் நியூஸ்லாம் ஒவ்வொன்றா படித்து அவங்களோட தாத்தாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராங்க. இதுதான் இவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ டே டு டே பேசிஸில் அவர் படித்து அதை எக்ஸ்பிளைனும் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ இது அப்படியே ஒரு ருட்டீனாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா டே அண்ட் நைட் இந்த விஷயத்தை பற்றி படிக்க இந்த ஹெட்டி கிரீனுக்கு அதில் ஒரு பெரிய க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. பரவாயில்லையே, இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை பற்றி நம்ம நிறைய படித்தோம்னா இது மூலிமா பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்தோம்னா இதுலேயே நிறைய காசு சம்பாதிக்கலாம் போலையே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க தாத்தா இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த ஹெட்டி கிரீனை அவங்களோட ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்றாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க ஃபேமிலிக்குள்ளே ரீஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்பா அந்த டாக்கிங் ஸ்டேஷன்ஸ் இந்த ஹார்பர்லாம் போகும்போது இவங்க பொண்ணையும் கூப்பிட்டு போகிறாரு. அந்த டைமில் அந்த மாதிரி இடத்துல ஒரு பொண்ணு பார்க்குறது பெரிய விஷயம். ஏன்னா நார்மலாக ஏதாவது ஒரு வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு வெல்த்தி ஃபேமிலினா காரில் வந்து இறங்குவாங்க, அந்த மாதிரி தானே இருப்பாங்க. பட் ஹெட்டி கிரீன்ற வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஃப்ரூகுலாக இருந்தாங்க. பெருசாக லுக்கை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கல. அவங்களோட நாலேஜ் பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்படியே கோத்ரூ பண்ணிட்டு இருந்ததுனால எங்கே போனாலும் அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ரொம்ப ஒரி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன அவளே டேக் கேர் பண்ணிக்க மாட்டேறா, இவளை யார் கட்டிப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் யோசிச்சு ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு நியூயார்க்குக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்னு சொல்லி $1200 கொடுத்து அங்கே இருக்கிற வெல்த்தி பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் போய் அட்டன் பண்ணு. அப்போ தான் நீ யாரையாவது மீட்லாம் பண்ணலாம், அப்போ தான் செட்டில் ஆகலாம் கல்யாணம் பண்ணிட்டு, அந்த ஒரு தாட்டில் அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த $1200 அப்போவே ஸோ கொடுத்து அவங்க அனுப்பும்போது அந்த $1200 செலவு பண்ணாமல் வெறும் $200 செலவு பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற $1000க்கு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஷி மேட் ஹியூஜ் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவங்க அப்பா கூட ட்ராவல் பண்ணுறது இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த வேல் ஹண்டிங் பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் ஒரு பெரிய இன்வென்ஷன் நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். என்னென்னா க்ரூட் ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலிமா பெட்ரோலியம், இந்த டீசல்ஸ் இந்த மாதிரிலாம் ஆயில்ஸ் வர வேல்லேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ன்ற ஒரு ப்ராசஸே போயிடுது. ஸோ ஒரு ஹோல் $multi-billion இண்டஸ்ட்ரியே வேனிஷ் ஆகுது. அந்த டைமில் அவங்க அப்பா அந்த பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுறாரு. இதே டைமில் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹெட்டி கிரீன்ன்ற பர்சனும் நியூயார்க்லேயே அதிகமான தங்கியிருந்து அங்கேயே இந்த பாண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பற்றிலாம் படித்து அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் எட்வர்ட் கிரீன் அப்படின்ற ஒரு பிலிப்பைன்ஸ் மெர்ச்சன்ட் அவரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவரை மீட் பண்ணி எவென்ச்சுவலி அவர் இந்த ஹெட்டி கிரீன்ன்றவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த எட்வர்ட் கிரீன்ன்ற வந்து ஒரு வெல்த்தி பிஸ்னஸ் பர்சன், அப்பயே $1 million நெட்வொர்த் வச்சிருக்க ஒரு பர்சன். ஸோ ஒரு வெல்த்தி ஃபேமிலி வந்து இன்னொரு வெல்த்தி ஃபேமிலி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஓகே சூப்பர்னு வாங்களே, அந்த மாதிரி கிளாப் தட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பட் அப்போ கூட ஹெட்டி கிரீன்ன்றவங்க என்ன சைன் அப்போ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா,
வாட் எவர் நான் சம்பாதிக்கிறது அது டிபெண்ட்ஸ் இட் பிலாங்ஸ் டு மீ. அதில் எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னோட புருஷன் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் வர பண்ண வைக்கிறாங்க அப்பயே. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்த எட்வர்டுன்ற பர்சன் நம்ம தான் அலாங் வித் நோஹர் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதுக்காக அவர் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறாரு. அவரோட பிஸ்னஸ் ப்ளஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைமில் இந்த ஹெட்டி கிரீன்ற பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். அது ரெண்டத்தை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பெஞ்சமின் கிரஹாம் தான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கே ப்ரப்போஸ் பண்ணி பெருசாக ஆளாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெஞ்சமின் கிரஹாம் வரத்துக்கு முன்னாடியே இவங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டர். என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ரொம்ப ஒரு பேர் மார்க்கெட்டாக இருக்குதோ, ஸ்டாக்ஸே வாங்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்களோ அப்போ இவங்க வாங்குவாங்க. எப்போ ஒரு புல்லிஷ் ஃபேஸ் வருதோ, நிறைய பேர் ஸ்டாக்ஸ் வேணும் வாங்கணும்னு நினைக்கும் போது அப்போ இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக தான் அவங்கள தன்னோட நாலேஜை கெயின் பண்ணி அது மூலியமாக தான் இவங்களோட ஹோல் வெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, அந்த டைமில் ஏகப்பட்ட வார்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஒரு பேனிக் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சின்னதாக ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு நியூஸ் வருது, இல்லைனா ரஷ்யாவிலேருந்து ஒரு நியூஸ் வருதாலே நம்ம மார்க்கெட் கடகடன்னு இறங்குது. அந்த டைமில் ஆக்சுவல் வார் டமால் டிமில் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் பயங்கரமாக பேனிக் ஆகும். ஸோ அந்த டைமில் என்னென்னலாம் சீப்பாக இருக்கோ இவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒன்ஸ் இந்த வார் முடியறதுக்கு ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகும்போது திருப்பி அதை சேல் பண்ணுறாங்க. இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஷீ எவென்ச்சுவலி மேட் மோர் தென் $1.25 மில்லியன் அந்த பீரியட்லேயே. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே $1.5 மில்லியன் ஹியூஜ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரிப்பீட்டட் ப்ராசஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேனிக் வருதோ, ஒரு ரெசெஷன் வருதோ, மக்கள்கிட்ட காசே இல்லாத போது இவங்ககிட்ட கேஷ் இருக்கும். அந்த கேஷை கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்ஷன்லாம் ஆகும். ஸோ அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆன அந்த இடத்த திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ப்ராஸ்பர் ஆகும், மக்களுக்கு வேலை கிடைக்கும், மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் எவென்ச்சுவலி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், பாண்ட் இண்டெக்ஸ்லாம் மேலே போகும். ஸோ அப்போது இவங்க எக்ஸிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ருட்டீன் ப்ராசஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி வார்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டார்டட் பில்டிங் ரோட்ஸ், ரெயில் ரோட்ஸ் அதெல்லாம் பில்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மூலிமா என்னென்ன கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரெயில் ரோட் கம்பெனிஸ் இருக்கோ அதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் ஷீ இஸ் மேக்கிங் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த டைம்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக்னு இப்போ நம்ம பிரித்து படிக்கிறோம். பட் அப்போல்லாம் அது என்னென்னு தெரியாத போது இவங்க டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி அது மூலியமாக தான் இந்த லேடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் 1907 ஒரு பெரிய பேனிக் நடக்குது வால் ஸ்ட்ரீட்டில். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே யாருக்கு மேலே ட்ரஸ்ட் இல்லை, இன்வெஸ்ட் பண்ண மணிலாம் வந்து பேங்க்லேருந்து மக்கள் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பேனிக் இருக்கும்போது ஒரு ஹோல் பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஆர்பிஐ அந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் சிஸ்டம் அப்போ இல்லை. ஸோ அப்போ வந்து பெரிய பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் தான். ஸோ அந்த ஜேபி மார்கன் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெல்த்தி இன்வெஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த கண்ட்ரியை நம்ம ஃபர்தராக கொண்டு போகணுன்னா ஒரு நல்ல ஒரு லார்ஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மக்கள் பயப்படக்கூடாது, பணம் எடுத்தால் கூட பேங்க்கில் திருப்பி பணம் இருக்கணும். ஸோ நம்மள மாதிரி லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த பேனிக்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். அண்ட் இந்த பேனிக்கில் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி இது மூலியமான ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நிறைய கன்வின்ஸ் பண்ணுறாரு பெரிய பெரிய வெல்த்தி இன்வெஸ்டர்ஸ்லாம். அதில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த எட்டி கிரீன். ஸோ அவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இது எப்போனா இது ரீசெண்டாக 2008 கூட குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்கும்போது வேரன் பஃபெட் தான் பண்ணார். கோல்ட்மேன் சாக்ஸே வந்து கொலாப்ஸ் ஆகும்போது அந்த டைமில் போய் அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்குறாரு அண்ட் லிக்விடிட்டி பம்பிங் பண்ணுறாரு, கேஷ் கொடுக்குறாரு. அண்ட் எவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகுது. அதே தான் 1907 நடந்தது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி லார்ஜர் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோடனே அந்த பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாமல் ரிகவர் ஆகுது. அடுத்து ரிகவர் ஆன ஃபேஸில் எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸும், ரிஸ்க் எடுத்த எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸும் தே ஹேவ் மேட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. எட்டி கிரீன்ன்ற பர்சன் என்ன தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருந்தாலுமே ஒரு விஷயம் அவங்க பண்ணவே பண்ண மாட்டாங்க. என்னென்னா இந்த பாரோட் மணி, இந்த மார்ஜினில் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இல்லை பாரோ பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதிகமாக லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுறது, இல்லைனா பெருசாக கடன் வாங்கி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது எதுவுமே அவங்க பண்ணல. ஷி ஆல்வேஸ் மெயின்டைன்டு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஷி வாஸ் ஏபிள் டு மேக் மில்லியன்ஸ். பட் அப்படியே ஆப்போசிட்ல என்ன நடந்ததுன்னா, இந்த எட்வர்ட் இவங்களோட ஹஸ்பண்டு டியூரிங் இந்த மாதிரி மார்க்கெட் டைம்ஸில் ட்ரேட் பண்ணும்போது இவங்க ஒய்ஃபுக்கே தெரியாமல் நிறைய விஷயத்தில் வந்து அவங்களோட ஓன் சேவிங்ஸ் மணியை ப்ளெட்ஜ் பண்ணி ஒரு லெவரேஜ் ட்ரேட் எடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா $7 லட்சம் கிட்ட லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த $7 லட்சம் வந்து நான் சொல்கிறது 110 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போலாம் அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. அந்த மணியுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே நான் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்களே என் சொத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. பட் இருந்தாலுமே தன்னோட ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு டெட்டில் போனதுனால இவங்களே தான் அவரை அந்த ஒரு டெட்லேருந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இவங்களோட மணியை கொடுத்து அந்த டெட்ஸ்லாம் கிளியர் பண்ணி அண்ட் தென் அவங்களோட ஹஸ்பண்டுக்கே இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லிவரேஜ் ட்ரேடிங் இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் ரூயின் அவர் ஓவரால் ஃபினான்ஷியல் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா
ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு தான் இவங்க ஷீ இஸ் கண்டினியூங் ஹர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அந்த ஹெட்டி கிரீன். பட் எவென்ச்சுவலி அவங்களுக்குள்ள ஒத்து வராதனால இவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பட் பிரிஞ்சா கூட நீங்கள் வந்து கொண்டு தனியாக இருங்க, மாதம் மாதம் நான் உங்களுக்கு ஸ்டைபண்ட் அனுப்புகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நான் இப்போ லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் சொல்கிற ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை பார்த்துப்பாங்க. நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து கூட மாட்டாங்க. பட் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் அந்த ஹெட்டி கிரீன் வந்து இன்னி வரைக்கும் குயின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. எவென்ச்சுவலி அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பட் ஸ்டில் எட்டி கிரீனோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவங்க எட்டி கிரீன், வாரன் பஃபட், பெஞ்சமின் கிரஹாம் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒத்துமை என்னென்னா, தே ஆல் ஸ்டார்டட் வெரி ஏர்லி. எட்டி கிரீனும் அதே தான். 13 வயசுலேயே வந்து அவங்களோட தாத்தா கிட்ட சொல்லி, அந்த தாத்தா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, அது மூலியமா படித்து 15 வயசில் தனியாக பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி, அப்பயே வந்து அவங்க இன்வெஸ்டராக மாறி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. ஏன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கையில் காசு கம்மியாக இருக்கும், நம்மளோட மிஸ்டேக்ஸ் சின்னதாக இருக்கும், நம்ம பெருசாக லாஸ் பண்ண மாட்டோம், அண்ட் நமக்கான டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பை த டைம் நீங்கள் 15ல் ஆரம்பிச்சிங்கன்னா பை த டைம் 25, 35லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு 2 டெக்கேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் கையில் எனஃப் கேஷ் இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கான ரன்வே ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கான அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் அந்த காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து மச் லார்ஜராக இருக்கும். அது மூலியமாக தான் இந்த எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸுமே அதிகமாக சம்பாரிச்சதுக்கான ஒன் ஆஃப் த மெஜாரிட்டி ரீசன். ஸோ பை த ஏஜ் ஆஃப் 81, 1916 அவங்க சாகும்போது அவங்களோட ஓவரால் நெட்வொர்த் $100 மில்லியன். 1916 நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் 110 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் இந்த மாதிரி இன்வெஸ்டிங் டெசிஷனை எடுத்து $100 மில்லியன் சம்பாரிச்சு ரிச்சஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு டைட்டில் 1916லேயே ஒரு ஃபஸ்ட் டைம் எடுத்த ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன் தான் இந்த ஹெட்டி கிரீன். ஸோ இதே பீரியடில் தான் ஜெஸ்ஸி லிவர்மோர் இருந்தார். அவர் மல்டிபிள் டைம்ஸ் பெருசாக மணி எடுத்துகிட்டு எவென்ச்சுவலி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிவிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பெரிய ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணி அண்ட் ஃபைனலி சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். பட் ஆனால் அந்த அதர் ஹேண்ட் ஹெட்டி கிரீன்ற மாதிரி ஒரு பர்சன்லாம் வந்து கான்சன்ட்ரேட்டடாக பெருசாக எதுக்குமே ஆசைப்படாமல் சின்ன ரிட்டர்ன்ஸ் ஈவன் ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் கூட போதும், எவ்ரி 2.5 இயர்ஸ் என் கேபிட்டல் டபுள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அப்போவே அவங்களுக்கு சவுண்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கான்சன்ட்ரேட்டடான ஒரு பெட் பண்ணி அதே மாதிரி லாங்கர் டேர்மில் ஹோல்ட் பண்ணி அண்ட் அந்த காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ்னாலேயே ஷீ மேட் ஹியூஜ் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ண பெருசாக எதுவுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அது சிம்பிள் வேல்யூ இன்வெஸ்டிங் தான். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாக்ஸோ இல்லை ஒரு செக்டர்ஸோ ரொம்ப பீட் அண்ட் டவுன் ஆகும்போதோ அதில் என்டர் ஆகுறாங்க, எப்பப்பெல்லாம் அது ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகி மக்கள் கொண்டு வர்றாங்களோ அப்போ அதில் எக்ஸிட் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளிஃபைடான டேர்ம்ஸ் தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ஷீ மேட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி அண்ட் எவென்ச்சுவலி இந்த ரிச்சஸ்ட் பர்சன் என்ற டைட்டில், குயின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் என்ற டைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்தது இது மூலியமாக தான். ஸோ நீங்கள் ஒரு உமன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் ஒரு ஹைலி இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் நடந்தது. ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ரேண்டமாக ட்ரேட் பண்ணாதீங்க, இல்லை ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக திஸ் வில் டேக் யூ டு மச் ஹையர் ஹைட்ஸ். So that is what I wanted to convey. Now I'll see you guys next week with another video. Bye.